இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஏரியா தான் காலையிலேருந்து க்ளீன் பண்ணோம் நாங்கள். கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஏக்கர் இருக்கும் மாட்டிருக்கு. ஃபுல்லாக கருவேல மரம் இருந்துச்சு. காலையில் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன், எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போது கருவேல மரம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல சைடில், அந்த பிளாட்டோடைய சைடில் ஜேசிபி வச்சு குழி நோண்டிகிட்டு இருக்கோம். அந்த சைடில் குழி நோண்டுறதுலாம் புது மரங்கள் வந்து நடுவோம் நாங்கள். அடுத்தது அந்த பெரிய 2 மரம் சொன்னோம் இல்லையா, அந்த பெரிய 2 மரம் வந்து பிடுங்கியாச்சு. அதை வந்து இந்த விறகு வெட்டுறவங்க வந்து தனித்தனியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க விறகுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தனித்தனியாக அக்கு வேறு ஆணி வேறு எடுத்துகிட்ருக்குறாங்க. கட் பண்ணிட்டாங்க. இந்த இடம்தான் அந்த மரம் இருந்துச்சு. ஸ்பெஷலாக இந்த மரம் பார்த்திங்கன்னா கருவேல மரம் கூட சேர்ந்து ஜேசிபி வச்சு பிடுங்கும் போது கருவேல மரத்தோடு சேர்ந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் தான் அதை பாகுபலி மாதிரி தூக்கி நிறுத்தி இப்போது வேரோட மேலே மண் போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். மறுபடியும் துளிர்க்குன்னு நம்பிக்கை இருக்குது. இதை வந்து மறுபடியும் வளரணும்னு நினைக்கிறேன். கடவுள் தான் வழி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பெரிய மரம் இருந்த ஏரியா இதுதான். இப்போ அந்த பெரிய 2 மரத்தையும் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா கீழே விழுந்து பல்லு போன சின்ன குழந்த மாதிரி இருக்குது அந்த இடம். இப்போது முன்னாடி பல்லு உடஞ்ச மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இடமே இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, கருவேல மரம் இல்லாமல். அந்த 2 பெரிய மரம் ரொம்ப தண்ணி உறிஞ்சிருக்கும்ல இருக்குது. இந்த இடம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மரத்தை தான் இங்கே வெட்டி போட்டிருக்கோம். இந்த மரம் வந்து ரொம்ப பெரிய மரம். ஒரு 30-40 வருஷமாக இந்த மரம் இருக்க மாட்டிருக்கு. ஆனால் இந்த ஏரியா மக்கள் கவனிக்கலை. ஓகே நண்பர்களே, நன்றி.